நைட்டு மேல வீட்டுல ஆணி அடிச்சிட்டு இருந்தாங்க. ஆணி அடிக்கூடாதுன்னு சொல்லிதானே வீடு கொடுத்தோம். இல்லாம நைட் ஆனா போதும் அந்த பொண்ணு விளையாடுறா. கீழே வீட்டுல மனுஷன் அங்க இருக்கிறதா வேணாம். அந்த பொண்ணு வருது, ஒழுங்கா மிரட்டி வை. நில்லுமா, இங்க வா. எத்தனை வாட்டி சொல்லிருக்கேன் வீட்டுல ஆணி இல்ல அடிக்கூடாதுன்னு. ஆணி அடிச்சுட்டே இருக்கீங்க, என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? ஃபர்ஸ்ட் வீட்டை காலி பண்ணுங்க. அங்கிள் அதெல்லாம் ஒண்ணு இல்ல அங்கிள். உமாக்கா வீட்டுக்கு போயிருந்தேனா. உமா உமா வீட்டுக்கா? அவங்கதான் சொன்னாங்க வீட்டுல நிறைய டிஸ்டி இருக்கு, ஆணி விநாயகர் சிலைய மாட்டு எல்லா டிஸ்டியும் போயிரும்னு. நான் அப்பவே சொன்னேன் ஹவுஸ் ஓனர் ரொம்ப ஸ்ட்ரிக்ட், ஆணிலாம் அடிக்க கூடாது அவங்க சொல்லிருவாங்கன்னு. அவங்கதான் சொன்னாங்க நீ ஒண்ணு கவலைப்படாத, ஹவுஸ் ஓனர் கிட்ட நானே பேசிக்கிறேன், நீ போய் ஆணி சொன்னாங்க அங்கிள். அதனாலதான் அடிச்சேன், இல்லைன்னா நான் அடிச்சிருக்கவே மாட்டேன். உங்களே என்கிட்ட பேசிக்கிறேன்னாங்களா? அப்போ ஓகே சொல்லிட்டாங்கல்ல. நீங்க ஒரு ஆணி இல்ல 4 ஆணி கூட அடிக்கிறதுக்கு எந்த பிரச்சனை இல்ல. அவங்க சொன்னா நல்லதுக்கு தான் இருக்கும், ஓகேவா? அப்புறம் ஒரு நிமிஷம், அடுத்த வாட்டி போகும்போது உமாவை கேட்டேன்னு சொல்லுங்க. சரிங்க அங்கிள். ஐயோ உமா. உமாவை கேட்டுதான் சொல்லணுமா?